அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க ரோஸ் மில்க் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத. நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஸ்டார்டிங்லேயே நம்ம ரோஸ் மில்க் எப்படி செய்யணும், பாதாம் மில்க்ல எப்படி செய்யணுங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த முறை வந்து அதுல இருந்து எப்படி வித்தியாசப்படுத்தி செய்யலாம், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸோட எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரோஸ் மில்க்குக்கு நம்ம என்ன பண்றோம்னா, பாலை ஃபர்ஸ்ட் காய்ச்சணும். காய்ச்சறதுக்கு நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் தான் நீங்க எடுக்கணும். நான் இன்னைக்கு ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்க எந்த ஃபுல் க்ரீம் மில்க் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். அடுத்து இதுல வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். தண்ணி வந்து எவ்வளோ அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 லிட்டருக்கு நீங்க 2 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இதுதான் வந்து ரேஷியோ. இப்போ நம்ம இதுல வந்து வாட்டர் ஊத்திக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து 1 லிட்டர் வந்து பாட்டில்ல மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் பேக்கெட்குள்ள ஊத்தி அதை கொஞ்சம் அலசிட்டு அப்புறம் இதுல ஊத்திடுங்க. அப்புறம் மீதி தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். நான் இண்டக்ஷன்ல தான் இதை பாயில் பண்ணி எடுக்க போறேன், அதனால பாயில் ஆப்ஷன் வச்சுக்கிறேன். நீங்க வந்து கேஸ் ஸ்டவ்ல வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு பக்கத்துலயே இருந்து பாத்துக்கோங்க. பால் காஞ்சிக்கிட்டு இருக்க கேப்ல நான் வந்து ஆல்ரெடி சுடுதண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு வந்து 70 டிகிரிஸ் அளவுக்கு நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து நம்மளோட பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல தான் பேக் பண்ண போறேன். இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க எப்பவுமே வந்து ரோஸ் மில்க் வந்து பாட்டில்ல பேக் பண்ண போறீங்கன்னா பாட்டில்ல கண்டிப்பா நீங்க அலசிடணும். இந்த மாதிரி சுடுதண்ணியில போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாக்டீரியாவும் உள்ள உங்களுக்கு இருக்காது. அப்படியே இந்த மூடியும் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இதை வந்து ட்ரை பண்றதுக்கு வச்சிருவோம். இந்த மாதிரி பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. நீங்க எந்த மாதிரி பாட்டில்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 100 ml 200 ml அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல உங்களுக்கு பாட்டில்ஸ் கிடைக்குது. கொஞ்சம் உங்களோட ஏரியால நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க ஹோல்சேல் ஷாப்புக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு ஏரியாஸ் இருக்கும். அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாமே கிடைக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல உங்களுக்கு பாட்டில் கிடைக்குது. பால் காஞ்சிருச்சுங்க. இப்ப இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். சூட்டோட நம்ம எதையுமே கலக்கிடக்கூடாது. இது ஆறுற கேப்ல என்ன பண்ணுங்கன்னா, இந்த பால் ஆறுற கேப்ல நம்ம என்ன பண்ணணும்னா, சப்ஜா விதையை வந்து நீங்க ஊற வச்சுக்கோங்க. சப்ஜா விதை வந்து 1 லிட்டருக்கு 10 கிராம் சப்ஜா விதை. அதுதான் வந்து உங்களுக்கு கணக்கு. 10 கிராம் 1 லிட்டருக்கு 10 கிராம் சப்ஜா விதை. அப்போ இப்ப நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். 1 லிட்டர் வந்து நம்ம தண்ணி ஊத்திருக்கோம். அப்போ மொத்தமா எவ்வளவு கால்குலேஷன் வருது உங்களுக்கு? 1.5 லிட்டர் வருது. இந்த 1.5 லிட்டருக்கு வந்து நான் 15 கிராம் சப்ஜா விதை எடுத்து தண்ணியில ஊற போட்டிருக்கேன். இது வந்து கரெக்ட் 15 நிமிஷம் நீங்க ஊற வச்சீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்லா இதாய் வந்துடும். அடுத்தது பாதாம் பிசின். இது வந்து நான் நைட்டே ஊற போட்டேன் பாதாம் பிசினை, அதனால நல்லா ஊறி வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். பாதாம் பிசின் மட்டும் நைட்டே ஊற போட்டுருங்க, அப்பதான் நல்லா உங்களுக்கு ஊறி வரும். பாதாம் பிசினோட அளவு வந்து 1 லிட்டருக்கு 5 கிராம் நீங்க போடணும். இப்போ நமக்கு வந்து மொத்தமா சேர்த்து எவ்வளவு இருக்குன்னா, தண்ணியும் பாலும் சேர்த்து 1.5 லிட்டர் இருக்கு. நான் வந்து அதனால 7 கிராம் அளவு எடுத்து நான் ஊற போட்டு வச்சிருக்கேன். இப்போ பால் ஆறுனதும் நம்ம சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். சர்க்கரையை வந்து அதுக்குள்ள நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சர்க்கரை அளவு எடுத்துக்க போறோம். சர்க்கரையோட அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 லிட்டருக்கு நீங்க 200 கிராம் எடுக்கணும். இப்ப நம்மளோட எடுத்திருக்கிற அளவு என்ன? 1.5 லிட்டர். அப்போ 1.5 லிட்டருக்கு நம்ம 300 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறோம். இந்த 300க்கு மேல அதிகமா போட்டுறாதீங்க. 300 கிராம் நம்ம இப்ப மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம். பால் நல்லா ஆறுனதும் அதுல போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த சுகர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லாமே கிளியரா இருக்கு, எந்தவித டஸ்டும் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நல்லா டஸ்டா இருக்கக்கூடிய சுகர் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ இதை சுகர் சிரப்பா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு இப்ப நீங்க பால்ல வந்து 1 லிட்டருக்கு நம்ம 2 லிட்டர் தண்ணின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுல இருந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்து இந்த சர்க்கரை எடுத்திருப்பீங்க இல்லைங்களா, அந்த சர்க்கரையில ஊத்திட்டு அதை வந்து கரையிற வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை கரைஞ்சா போதும், கம்பி பதம்லாம் வர வேணாம். சர்க்கரை கரைஞ்சா போதும். அதை கரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி நீங்க அதை அப்படியே பால்ல டைரக்டா ஊத்தலாம். இந்த மெத்தட்லயும் நீங்க பண்ணலாம். இது எதுக்காக அப்படின்னு சொல்றேன்னா, இந்த சர்க்கரையில வந்து ஏதாவது தூசி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி கிளியரா இருக்கு, எந்த ஒரு தூசியும் இல்ல, கிளியரான சர்க்கரைனா நீங்க டைரக்டா பால்ல ஆட் பண்ணி கரைக்கலாம்.
இப்போ சின்ன அளவில் செய்யும் போது உங்களுக்கு தெரியாது. பெரிய அளவுகளில் நீங்கள் செய்யும் போது டைரெக்டாக சுகரை போட்டு நம்ம ஆட் பண்ணி கரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ அந்த 5 லிட்டர் 10 லிட்டர் அளவுலலாம் நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரி தண்ணியில் சர்க்கரையை லைட்டாக கரைக்கிற வரைக்கும் நீங்கள் சூடு பண்ணிட்டு அதை அப்படியே நீங்கள் ரோஸ் மில்கில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை ஆறுறதுக்கு நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க ஆறும்போது, இல்லைன்னா ஆடை கட்டிடும். ஏன்னா நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ரோஸ் மில்கை வந்து நீங்கள் சிறுதானிய பால்லையும் நீங்கள் செய்யலாம். நம்ம நிறைய இடங்களுக்கு அப்படிதான் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நமக்கு சம்மர் சீசன் வந்துடும். சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சுனாலே நமக்கு ஜூஸுங்கிறது நல்ல ஒரு சேல்ஸாக போகும். அதனால இதை கண்டிப்பாக ஒரு சிறு தொழிலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் கொண்டு போகலாம். மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா நீங்களே இதை வந்து தயார் செய்து நீங்களே விற்பனை செய்யலாம், வெளியில வாங்குறதுக்கு பதிலாக. ஈவினிங் வந்து கார்ட் ஷாப் வச்சு நீங்க ப்ரௌனிஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதே கார்ட் ஷாப்ல மார்னிங் அந்த 11 o'clock டைமிங்ல வந்து நீங்க இந்த ரோஸ் மில்க் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணலாம். பல்கா நீங்க செஞ்சு கூட நீங்க தாராளமா கடைகளுக்கு கொடுக்கலாம். இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு நாள் தான். உங்களுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து ரெடி பண்ணிட்டு அதை வீட்டில் ஃப்ரிட்ஜ் கண்டிப்பா இருக்கும் எல்லார் வீட்லயும். அந்த ஃப்ரிட்ஜில் வந்து நீங்க வச்சிருங்க. ஒரு 5 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அப்போ தான் நல்லா கூலிங்காக இருக்கும். அப்போது நீங்கள் அந்த கார்ட்டில் வச்சு சேல் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூலிங் வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் நம்ம ஐஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சிட்டோம்னா இன்னும் நல்லா அந்த கூலிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பால் வந்து உங்களுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம சுகரை போட்டு அப்படியே டிசால்வ் பண்ணிக்குவோம். என்னோட சுகரில் வந்து எந்த ஒரு தூசியும் இல்லாதனால நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் சுகரில் வந்து தூசி இல்லை கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் ஷேடு வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுகர் சிரப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதில் நல்லா கலந்துட்டு இந்த ரோஸ் மில்கை ஒருக்கா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நீங்கள் அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம். சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகணும், அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சர்க்கரை வந்து நல்லா உங்களுக்கு டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ரோஸ் மில்க்கு சிரப்பு. நீங்கள் எசன்ஸும் ஆட் பண்ணலாம், சிரப்பும் ஆட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம செஞ்ச ரோஸ் மில்க் சிரப்பு தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணல, ப்ரிசர்வேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணல. அப்படி தான் நம்ம இந்த ரோஸ் சிரப் செஞ்சுருக்கோம். மேக்ஸிமம் நம்ம ரோஸ் மில்க் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னாலே நம்மளோட சிரப் வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் வெளில நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறனால இதை நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இந்த சிரப் இல்லாத பட்சத்தில் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வாங்கி ஊற்றிக்கோங்க. இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு நீங்கள் வந்து 1.25 ml ஊற்றணும். 1 லிட்டருக்கு நீங்கள் 1.25 ml, அதுதான் கணக்கு. ஓகேங்களா? இப்போ இது வந்து சிரப்பு, நான் கெமிக்கல் ஆட் பண்ணல, அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு கலர் காட்டாது. நீங்கள் எசன்ஸ் ஊற்றுனீங்கன்னா நல்லாவே கலர் கொடுக்கும். அதுக்காக கலர் வேணுங்கிறதுக்காக அதிகமாக எசன்ஸ் ஊற்றிடாதீங்க. 1 லிட்டருக்கு 1.25 ml. இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுக்கு 1.75 ml நம்ம ஊற்றிருக்கோம். கெமிக்கல் இல்லாத சிரப் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் ஊற்றிக்கணும். 1.25 ml ஊற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 ml அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. சிரப் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால். எசன்ஸ் பயன்படுத்துனீங்கன்னா 1.25 ml போதுமானது. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்களா? இப்போ இதில் வந்து நம்ம பாதாம் பிசினை ஆட் பண்ணியாச்சு. சப்ஜாவை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதிக அளவில் செய்யும்போது கண்டிப்பாக நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் வந்து நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இதை அப்படியே பாட்டிலில் ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 hours கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சேல்ஸுக்கு கொண்டு போகலாம். நீங்கள் டீ கடையெல்லாம் வச்சுருக்கீங்க, டீ ஷாப்லாம் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ரோஸ் மில்க் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் இதையும் அப்படியே சேல்ஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம வந்து ஃபில் பண்ணிடுவோம் பாட்டிலில். இந்த ரோஸ் மில்க்ல நம்ம ஏன் வந்து சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிசினும் ஆட் பண்ணியிருக்கோம்னா ரெண்டுமே வந்து நம்மளோட பாடியில் இருக்க ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடியது. அதனால தான் அதை நம்ம இந்த ரோஸ் மில்க்ல ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று, நம்ம ரோஸ் மில்க் எல்லாரும் கொடுக்கக்கூடியது ரோஸ் மில்க்னா அதுலேருந்து நம்ம எப்படி அதை வித்தியாசப்படுத்தி கொடுக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் சீட்ஸ் வந்து பரவலாக எல்லா பாட்டில்ஸ்க்கும் உங்களால் இது பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணிட்டோம். பாட்டில்ஸில் ஃபுல்லாக நம்ம பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 5 hours வச்சுருங்க. 5 hours வச்சக்கப்புறம் நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஆனா கண்டிப்பா 5 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சேல்ஸுக்கு கொடுங்க. இப்போ நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 200 ml பாட்டில், 100 ml பாட்டில்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க அதுலயும் கூட வாங்கி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இன்னொன்னு மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்னடா இது மேலேயே நிக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, ஆயிரும். ஒரு ஷேக் அவங்க கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கூடயும் சேர்ந்தே மிக்ஸ் ஆயிரும். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பிசினஸ் ஐடியாஸுக்கு நம்மளோட கோவை சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இது எங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.